सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के நீ ஆட ஆட அழகு நான் பாட பாட பழகு வந்தாடு தந்தாடு என்னோடு நீயும் வாவா நீ ஆட ஆட அழகு நான் பாட பாட பழகு வந்தாடு தந்தாடு என்னோடு நீயும் வாவா நீ ஆட ஆட அழகு நான் பாட பாட பழகு வந்தாடு தந்தாடு என்னோடு நீயும் வாவா நீ ஆட ஆட அழகு நான் பாட பாட பழகு வந்தாடு தந்தாடு என்னோடு நீயும் வாவா மெல்ல நட மேனி என்னாகும் மெல்ல நட மேனி என்னாகும் முல்லை மலர் பாதம் நோகும் உந்தன் சின்ன இடை வளைந்தாடும் வண்ண சிங்காரம் குலைந்து விடும் மெல்ல நட மேனி என்னாகும் படுக்கையை இறைவன் விரித்தான் வரும் பனித்திரையால் அதை மறைத்தான் படுக்கையை இறைவன் விரித்தான் வரும் பனித்திரையால் அதை மறைத்தான் பருவத்தில் ஆசையை கொடுத்தான் வரும் நாணத்தினால் அதை தடுத்தான் வரும் நாணத்தினால் அதை தடுத்தான் மெல்ல நட மேனி என்ன
அடிக்கடி சிரிக்கும் சிரிப்பு அதில் அழகிய மேனியின் நடிப்பு. அடிக்கடி சிரிக்கும் சிரிப்பு அதில் அழகிய மேனியின் நடிப்பு. படபடவென வரும் துடிப்பு இன்று பதுங்கியதே என்ன நினைப்பு. இன்று பதுங்கியதே என்ன நினைப்பு. ஆஹா மெல்ல நடமேனி என்னாகும். முல்லை மலர் பாதம் நோகும். முந்தன் சின்ன இடை வளைந்தாடும். வண்ண சிங்காரம் குலைந்து விடும். ஆஹா மெல்ல நடமேனி என்னாகும். திருமணம் என்றதும் அடக்கம். கண்கள் திறந்திருந்தாலும் உறக்கம். வருவதை நினைத்தால் நடுக்கம். பக்கம் வந்து விட்டாலோ மயக்கம். பக்கம் வந்து விட்டாலோ மயக்கம். ஹயம் மெல்ல நடமேனி என்னாகும். முல்லை மலர் பாதம் நோகும். உந்தன் சின்ன இடை வளைந்தாடும். வண்ண சிங்காரம் குலைந்து விடும். ஆஹா மெல்ல நடமேனி என்னாகும்.
ஒரு போதை காணாத தேன் கிண்ணம் காண்பேனங்கே காணாத தேன் கிண்ணம் காண்பேனங்கே தங்க கோபுரம் சின்ன தாமரை வண்ணம் பாடுது உன்னை தேடுது என் உள்ளம் உந்தன் ஆராதனை என் கண்ணில் வைத்தேன் என்றால் உன்னை யாராவது வந்து கேட்டாங்கன்னா ஐயா ஊர்ல இல்ல வெளியூர் போயிட்டாருன்னு சொல்லிடு. சார் சந்தியம்மு எந்த அம்மா வந்து கேட்டாலும் சரிடா இல்லேன்னு சொல்லு. ஐயோ ஐயோ சார் பேஷ் இந்த வசந்தி அதுக்குள்ள தலைமுழுகியாச்சா? நீதான் இங்க ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுமே. அதனாலதான் நான் அப்படி பேசினேன். வசந்தி இப்ப உன்னை நினைச்சுக்கிட்டே தான் நான் வந்துகிட்டு இருந்தேன். உனக்கு வயசு 100. செல்வம் கல்யாணத்துக்கு ஒரு தேதியை குறித்து. கல்யாணமா? ஏன் இப்படி சிரிக்கிற? எனக்கு காதலிக்கவே டைம் போதாதுன்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். கல்யாணம் வரைக்கும் போயிட்டியே டார்லிங். அப்படின்னா நீ என்ன கல்யாணம் செய்துக்க மாட்டியா? ஒண்ணு மட்டும் இல்ல, வேற யாரையுமே நான் கல்யாணம் செய்துக்க மாட்டேன். காரணம் என்னன்னா கல்யாணத்தை பத்தி எனக்கு சில கருத்துகள் உண்டு. அது என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கலாமா? தாராளமா தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 1, கல்யாணம் என்பது ஒரு எலிப்பொறி. அதற்குள்ளே கட்டப்பட்டிருக்கும் மன வாழ்க்கை என்னும் தேங்காய் துண்டுக்கு ஆசைப்பட்டால் நம்மை குடும்ப பாரம் என்ற கோணிக்குள்ளே போட்டு கொன்று விடுவார்கள். நம்பர் 2, கல்யாணம் என்பது ஒரு கட்டுப்பாடு. அதிலே மனிதன் சிரித்தால் பாவம், பாடினால் குற்றம். ஆனால் காதல் அப்படி அல்ல. அதிலே நான் உரிமையோடு பாடலாம், உல்லாசமாக ஆடலாம். நம்பர் 3, அத நான் சொல்றேன் கேள். நான் பெறப்போற குழந்தைக்கு என்ன வழி சொல்றேன்? 25,000 மைல் சுற்றளவு உள்ள இந்த பரந்த உலகத்துல யானை மேல கடுக வைக்கிற மாதிரி உன் குழந்தைய வைக்கவா இடம் இல்ல? செல்வம் என் கோபத்தை கிளறாதே. நான் நல்லவள் அல்ல. என்னம்மா செய்வேன்? எதையும் செய்ய அஞ்ச மாட்டேன். இன்னைக்கே உங்க அப்பாவுக்கு கடிதம் எழுத போறேன். வெரி குட். அட்ரஸ் கொடுக்கட்டுமா? கொடுப்பேன். இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி கழுத்திருக்க போறியோ நானும் பார்க்கத்தான் போறேன். என்னை உங்கள் மகன் நடுக்கடலில் தள்ளிவிட்டார். இப்போது நான் கண்ணீர் குளம், கரை தெரியா கப்பல். எனக்கு நீங்கள் ஒரு நல்ல நீதியை வழங்கப் போகிறீர்களா? அல்லது நீதிமன்றத்துக்கு செல்லட்டுமா? ஆமா ஆமா, குடும்ப கௌரவமே தொலைஞ்சு போச்சு. நாகம்மா, செல்வத்துக்கு நீ கொடுத்த செல்லம் அவனை செல்ல காட்டாக்கிடுச்சு. எனக்கு என்னமோ இதுல நம்பிக்கை இல்லைங்க. செல்வம் தங்கமான பிள்ளை. ஆமா, நீ நம்ப மாட்ட. அதோ உங்க அண்ணா வராரு, அவர் சொல்லட்டும். என்னங்க ராஜநாயகம்? என்னங்க இத படிங்க. உங்க பெரிய மகன் எழுதிய லெட்டரா? இல்லடி அம்மா, என் சின்ன மகனை பத்தி வந்திருக்கு. என்ன விசாரிச்சிருக்கிறாரா? பிள்ளைகளை பத்தி கேட்டு எழுதிருக்கிறாரா? நீ ஒருத்தி. இது வேற சமாச்சாரம். ஓ, சமையல் ஆயிடுச்சே. சாப்பாடு போடட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ போய் உன் வேலையை பாரு. குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடம் போயாச்சா? எல்லாம் ஆயிடுச்சு. கத்திரிக்காய் பொரிச்சு, உருளைக்கிழங்கு சாம்பார் வச்சு, கீரை பச்சடி கூட்டு. பைத்தியக்காரி, நான் அதை கேட்கல. நாகம்மா, நாகம்மா, இதோ வந்துட்டேன். ராஜநாயகம், நீங்க பெங்களூர் போய் சின்னவனை பார்த்து அந்த பொண்ணையும் விசாரிச்சு ஆக வேண்டியதை கவனிங்க. அவன் MBBS படிச்சது போதும், இழுத்துட்டு வாங்க அவனை. சரி, நான் இப்போ புறப்படுறேன். நான் அதுக்குதான் அப்பவே சொன்னேன், கல்யாணம் பண்ணி வைங்க. பொறுப்பில்லாதவனு கல்யாணம் பண்ணி வச்சு என்ன பிரயோஜனங்கிற? சின்னவன் டாக்டர், பெரியவன் வக்கீல்னு நமக்கு பேரும் புகழும் கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா இப்படி ஒண்ணுக்கு உதவாம நம்ம மாத்த வாங்குவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சின்னவன் என்னடா அப்படி ஆயிட்டா, பெரியவன் வக்கீல பாஸ் பண்ணியோ 5-6 குழந்தைக்கு தகப்பனாய் ஒண்ணும் தெரியாம ஊதாரியா தெரிஞ்சுட்டு கிடக்குறான். செல்வா, மாமா வாங்க மாமா. என்ன இப்படி திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்து என்ன திணற வச்சுட்டீங்க? எனக்கு ஒரு லெட்டர் போட்டிருந்தா நானே ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிட்டு வந்திருப்பேன். உட்காருங்க மாமா. உட்காரதெல்லாம் இருக்கட்டும். ரொம்ப நல்லா இருக்குடா நீ படிக்க வந்த லட்சணம். இதுல யாரு வசந்தி? எனக்கு பெண்களை பத்தி ஒண்ணும் தெரியாது மாமா. டேய், உன் விஷயத்தை நேர்ல பார்த்து எங்கிட்டயே நீ போய் சொல்றியே, எனக்கு எல்லாம் தெரியும். இத பாரு, வசந்தி எழுதிய கடிதம். நான் செத்தேன் மாமா. இதெல்லாம் நம்பாதீங்க, எல்லாம் பொய். உன் பேச்ச மட்டும் மெய்யின்னு நான் எப்படிடா நம்புறது? பெட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணி தயாராயிரு, ஊருக்கு புறப்படணும். நான் போய் அந்த வசந்தியினுடைய சமாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுறேன். மாமா, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நான் படிக்க வேண்டியது எவ்வளவு பாக்கி இருக்கு? படிச்சது போதும்டா. மாமா, நான் சொல்றது என்னன்னா, எனக்கு எல்லாம் தெரியும். அங்க அப்பா ஒரே ஆவேசத்துல இருக்காரு. நீ புறப்பட தயாராயிரு, நான் இதை வந்துட்டேன். இந்த பாரு, என்ன கண்டாலே யமனை கண்டா மாதிரி காத தூரம் ஓடினவங்க, உள்ள போய் கதவை தாழ் போட்டுக்கிட்டவங்க கிட்ட எல்லாம் கூட இன்சூரன்ஸ் பாலிசில கையெழுத்து வாங்கிருக்கேன். வாங்குவேன். ஆனா உங்ககிட்ட மட்டும்தான் கொஞ்சம் பஸ் ஆயல. இத பாரு, நான் வேணா ஒரு 1000 ரூபாய்க்கு பாலிசி எடுத்துக்கிட்டேன். வசந்தி, இந்த பாரு, நீ மட்டும் கொஞ்சம் ஜாட காட்டு, 1 கோடி ரூபாய்க்கு இன்சூர் பண்ண மாதிரி. இந்த பாரு, இதுதான் விளக்கு, குடும்ப விளக்கு. இத அணையாம காப்பாத்த 2 கை. என் கை ஒண்ணு, உன் கை ஒண்ணு. அதெல்லாம் சரி.
இந்த காலத்துல யார நம்ப முடியும்? உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுனா ஒரு நிபந்தனை. என்ன? என் பேரால பேங்க்ல 25,000 ரூபாய் நீ கட்டணும். கல்யாணத்துக்கு இந்த பணத்துக்கு என்ன சம்பந்தம்? கல்யாணம் பண்ணிக்காம வாழ முடியும், காதல் இல்லாமலும் வாழ முடியும். ஆனா பணம் இல்லாம வாழ முடியுமா? என்ன சொன்ன? காதல் இல்லாம வாழ்வுதா? கொஞ்சம் காதல் கூட இருக்கணும். நாளைக்கு நமக்கு குழந்தைங்க பிறந்தா அவங்க கதை என்ன ஆகும்? இதுவும் ஒரு பாயிண்ட் தான். அதுக்காகத்தான் ஒரு 25,000 ரூபாய் சம்பாதிக்க வழியை தேடுன்னு சொல்றேன். அப்பத்தான் நம்ம கல்யாணத்தை பத்தி பூர்வாங்கமா யோசிக்க முடியும். சவாலை ஏத்துக்கிட்டேன். வசந்தி வந்தா 25,000 இங்க வருவேன். அப்படி இல்ல அனுமார போல பிரம்மச்சாரியாவே இருந்துடும். நானும் உனக்கா கன்னி பெண்ணாகவே காத்திருப்பேன். வசந்தி 25,000 25,000 என்னப்பா இது? கண்ணில்லையா உனக்கு? ஐ எம் வெரி சாரி. காதலுக்கு கண்ணிலே இல்ல. நான் என் வசந்தியை நினைச்சுக்கிட்டே வந்தேன். வசந்தியா? ஆமா, நீங்க யாரு? ஓ, வசந்தி ஃபாதரா? மாமா 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 என்ன நீங்க மறுபடியும் ஏத்துங்க மாமா. எனக்கு இப்ப ரொம்ப அர்ஜென்ட் வேலை இருக்கு. போயிட்டு வந்து மீட் பண்றேன். எக்ஸ்கியூஸ் மீ. வசந்தி, யாருங்க? நான் தான் செல்வத்தின் மாமா. ஓ அப்படியா? வாங்க வாங்க உட்காருங்க. நீ செல்வத்தின் அப்பாவுக்கு எழுதிய கடிதத்தை பத்தி அவர் என்ன சொன்னாருங்க? உன் கடிதத்தின் ஒவ்வொரு எழுத்தும் பொய்ன்னு சொல்றான் செல்வம். நீ கர்ப்பவதி என்பதையே கற்பனை என்கிறான். சொல்லுவார் சொல்லுவார். என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்த பிறகு சொல்லாம இருப்பாரா? டாக்டர் கிட்ட பரிசோதனை செய்தா உன்னுடைய உண்மையான நிலை வெளிப்பட்டு விடும்னு சொல்றான். அதுக்கு நீ ஒப்புக்கொள்றியா? ஐயா, நீங்க பெரியவங்க, உங்ககிட்ட ஏன் மறைக்கணும்? அந்த மாதிரி சொன்னா அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்குவார்னு பொய்ய சொன்ன. இத பாருங்க, அவர் எனக்கு எழுதிய கடிதங்களும் நாங்கள் எடுத்துக்கொண்ட போட்டோக்களும் இதெல்லாம் பொய்யுங்கிறீங்களா? கண்ணில வெளிப்படையா தெரியற உண்மையை எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? இன்னும் என்ன, செல்வத்துக்கு எடுத்து சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்களே. அது நடக்காது. கல்யாணங்கிற ஆசையே வைக்காத. வேண்டிய பணம் கொடுக்கறேன். அந்த கடிதங்களையும் போட்டோக்களையும் என்னிடம் கொடுத்துரு. வயதுல பெரியவராயிருக்கும் நீங்களே இப்படி முறதவரி பேசுறீங்களே. எங்கள் தூய்மையான காதலுக்கு பேரம் பேசுறீங்களா? தூய்மையான காதல் அப்படின்னா நீ நடத்துற காதல் நாடகத்துல பரமாத்மாவுக்கு என்ன பாத்திரம்? பரமாத்மாவை உங்களுக்கு தெரியுமா? தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். காலதாமதம் செய்யாம ஒரு முடிவு சொல்லு. அண்ணா, படிப்பெல்லாம் முடிஞ்சு போச்சா? பாஸ் பண்ணிட்டியா? முடிஞ்சு போச்சே. பாஸ் பண்ணிடுவேன். அம்மா அம்மா அப்பப்பா, சின்ன வந்தாச்சு. பரீட்சை எல்லாம் பாஸா? படிப்பு முடிஞ்சதா? என்னங்க, வந்த பிள்ளையோட ஒரு வார்த்தை பேசக்கூடாதா? அவன் என்ன நினைச்சுப்பான்? ஆமா ஆமா, நீ பேசிட்டு இல்ல, அது போதும். நாங்க ராஜநாயகம் போன காரியம் என்னாச்சு? என்ன ஆறுது? 10,000 ரூபாய கொடுத்து ஒரு வழியா அந்த சனியனை தொலைச்சு தலையை முழுகிட்டு வந்துட்டேன். அப்பா, தொலைஞ்சுதா? அது தொலைஞ்சான்னா அடுத்தது முளைக்குது. முதல்ல அவன் மனசுல இருக்க சரி தொலையணும். அண்ணா, ஏதாவது பொறுப்புகளை அவன் தலையில கட்டினாதான் அவன் ஒழுங்குக்கு வருவான். சரி, அவனை நம்ம கம்பெனியில மேனேஜரா போட்டு விடுறேன். ராஜநாயகம், உங்க துணிச்சலை நான் பாராட்டுறேன். முயற்சி செய்யுங்க. செல்வம், உங்க அப்பாவுக்கு உங்ககிட்ட நம்பிக்கையே இல்லை. எனக்கு உன் பேர்ல உள்ள நம்பிக்கையை நாசமாக்கூடாது. இந்த ஃபைல் எல்லாம் கவனி. ஐம் சாரி. இவ்வளவு வேகமா கார் ஓட்டுறதா? மனித வாழ்க்கைக்கே வேகம் கொஞ்சம் அதிகமா தான் தேவையா இருக்கு. ஆமா, நீ பயந்துட்டியா? பயப்படல. ரோட்ல மனிதர்கள் நடமாடுறாங்க. கண்ணை மூடிக்கிட்ட காரை ஓட்டாதீங்க. மிஸ் மிஸ் மிஸ், கார்ல ஏறிக்க. நீ போக வேண்டிய இடத்துல கொண்டுட்டு போய் விட்டுறேன். ரொம்ப தேங்க்ஸ். நான் நடந்து போய்க்கிறேன், நீங்க போங்க. நோ நோ, நீ கார்ல ஏறினாதான் எனக்கு நிம்மதி. நீங்க ஒழுங்கா திரும்பி போனாதான் எனக்கு நிம்மதி. அந்த பொண்ணு இருக்காளேன்னு பாக்குறியா? பரவாயில்ல. ஐயா, கார் ஓட்டும் கனவானி. இது என்ன தெரியுமில்லே? ஐஜி ஆபீஸ். கூப்பிட்ட உடனே போலீஸ் வந்துடும். ஜாக்கிரதை. டார்லிங், கம் ஆன். வந்துட்டீங்களா அப்பா? இந்தம்மா, நீ வாங்கிட்டு வர சொன்ன புஸ்தகங்களா சரியா இருக்கான்னு பாரு. சரியா இருக்கப்பா. ஆமா, உங்க சின்னம்மா எங்க? அதோ அந்த அறையில் இருக்காங்க. சரி. அண்ணா, வந்துட்டியா? அம்மா, பெரியண்ணே பெரியண்ணே. இந்த அவருக்கு ஏண்டா ஞான சிக்காமணி, இத்தனை நாள் எங்கடா போயிருந்தேன்? உங்களுக்காக கங்கையை கொண்டு வந்திருக்கேன். ஆஹா, அண்ணா வாங்க. எப்போ வந்தீங்க? இப்பதான். எனக்கு தான் வாங்கிட்டு வந்தீங்க. உனக்கா? உனக்கு வாங்கிட்டு வந்தேன். குடும்ப திட்டம். எனக்கு இருக்கு. எனக்கு வேண்டியதை உங்ககிட்ட கொடுத்துட்டேன். அம்மா, அம்மா, அப்பந்தாச்சி. அப்புறமேட்டா? இல்லடா, ஆயி போச்சு. அப்புறமேட்டு இல்லம்மா, அப்பந்தாச்சின்னு சொன்னேன். சாப்பிடுறப்ப போடுறேன்டா அப்பளம். ஓயாம அப்பளம் சாப்பிடக்கூடாது. ஐயோ, அப்பளம் இல்லம்மா, அப்பந்தாச்சின்னு சொன்னேன். டேய், கழுகுடா.
வாங்கடா வா 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 ஐயோ ஐயோ, 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 ஐயோ. அஸ்வினி பரணி ரேவதி ரோகிணி சுவாதி போய் விளையாடுங்க போங்க எல்லாம் விளையாடுங்க போங்க 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 கடுவா அஸ்வினி பரணி எல்லாத்தையும் பார்த்தேன் கார்த்திகை எங்க தூங்குதா பின்ன கவலை இருக்காதா? இத்தனை வருஷமா எங்க இருந்தீங்கன்னே தெரியல. ஐயோ நான் ஒண்ணு கேக்குறேன் நீ ஒண்ணு சொல்றியே. குழந்தை எல்லாம் இன்னும் சாப்பிடல. ராமச்சந்திரா ராமச்சந்திரா இதுக்காக தான் உனக்கு செவிட்டு மிஷின் வாங்கிட்டு வந்து இருக்கிறேன். மாட்டிக்கோ. என்னது? செவிட்டு மிஷின் மாட்டிக்கோ. சத்தம் கேட்குதா? ஹலோ ஐயோ ஹலோ ஹலோ என்ன மைனர் மாணிக்கம் எங்க உலகத்தையே மறந்து ஓடியாரா போட்டிருக்க? மாணிக்கம் உன் பேரும் தான் மாணிக்கம். அதோ போறா பார் மாதர்குல மாணிக்கம். அடடா அவ கேர்ள்ஸ் ஸ்கூல் வாத்தியாரமாப்பா. தெரியும் அவ யாரு பொண்ணுங்கிறது எனக்கு தெரியும். செல்வம் நம்ம வலையில சிக்கின பெண்களை நினைச்சு எல்லா பெண்களையும் அப்படியே போட்டுறியாட. இத பாருப்பா அதுல இந்த பொண்ணு சாந்தா இருக்காளே ரெண்டாவது கண்ணகி. கண்ணகியா? அப்படின்னா நான் கோவலைன்னு வச்சுக்க. அவகிட்ட நெருங்கினா உன் வாழை ஒட்ட அறுத்துருவா. ஜாகிரதை. மாணிக்க நான் ஏதாவது ஒரு காரியத்தை நினைச்சேன்னா அதை முடிக்காம விட மாட்டேன். விஷ் யூ சக்சஸ். தேங்க்யூ. வாங்க 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 வாங்க. யார் நீங்க? நான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நீதிமணி. ஓஹோ உட்கார் உட்கார். உங்க அப்பா எப்பவுமே எங்களுக்கு எதிர்பார்த்தி தான். நீங்க நம்ம கிட்ட வந்திருக்கீங்க. என் தங்கச்சிக்கு டியூஷன் சொல்லி தரணும். யார் நானா? சாந்தான்றது நீங்க தானே? ஓ மிஸ்டர் சாந்தா. நான் அது பொம்பளை பேரா இருக்குமோன்னு நினைச்சேன். சாந்தாங்கிறது என் பொண்ணுப்பா பொண்ணு. ஓஹோ வாங்கம்மா வாங்க. உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். பத்மா உங்களை பத்தி ரொம்ப நல்லா சொல்லிச்சு. உங்க மேல ரொம்ப பிரியம். உங்ககிட்ட டியூஷன் சொல்லிக்கணும்னு அதுக்கு ஒரு ஆசை. அதனால உங்க அப்பா கிட்ட கேட்க வந்தேன். ஐயோ சம்சாரமப்பா. சாரி நான் டாக்டரா இருக்குமோன்னு நினைச்சேன். ரெண்டாம் தரமா அதான் வயசு டிஃபரன்ஸ் அடிக்குது. அப்ப சாந்தாவை நாளைக்கு டியூஷனுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க. மாசம் 25 ரூபாய் சம்பளம் கொடுத்துட்றோம். டெய்லி ரிக்ஷா அனுப்பிச்சிடுறோம். சரி வாங்க டீச்சர் உட்காருங்க. நான் போய் புத்தகம் எடுத்துட்டு வரேன். யாருங்க? யாரும் இல்லையே. நீயா? நீங்க? அதே தான் நானும் உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க இது யார் வீடுன்னு தெரியுமா? நீயே சொல்லு. சர்க்கார் வக்கீல் வீடு. ஓஹோ சந்தோஷம். நான் இங்க டியூஷன் சொல்ல வந்திருக்கேன். அப்படின்னா தினம் இங்க வருவேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்ப நான் ஏதாவது உனக்கு சேவை செய்யணுமா? பத்மா 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 வேணுமா? பத்மா பத்மா இத வந்துட்டே. அடடே எங்க அண்ணன் உங்களுக்கு தெரியாது இல்ல? இவதான் எங்க சின்ன அண்ணா. வணக்கம். வணக்கம். பத்மா அல்ஜிப்ரா புத்தகத்தை எடு. டீச்சர் அல்ஜிப்ரானாலே எனக்கு ஒரே காப்ரா. நீ என்னம்மா நீ வாத்தியாரம்மா பக்கத்துல இருக்கும்போது உனக்கு ஏன் காபரா? நீங்க என்ன சொல்றீங்க? பத்மா உங்க அண்ணாவுக்கு இங்க வேலை இருக்கும் போல இருக்கு. நம்ம வெளியில போலாம். எனக்கு ஒண்ணு வேலை இல்லை. நீங்க பார்த்து ஆரம்பிங்க. கணக்கு அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல தமிழ் புத்தகத்தை எடு. நல்ல பாடம் கற்பிக்கிறேன். மகாபாரதத்துல ஒரு சம்பவம். பத்மா சொல்றேன் கேளு. விராடராஜனுடைய அந்தப்புறத்துல மாரவேஷத்தில் இருந்த திரௌபதியை கீச்சகன் பார்த்துட்டான். அறிமுகம் இல்லாத பெண்ணோடு கொஞ்சம் கூட யோசிக்காம பேசினா அந்த கீச்சகன். அவளுக்கு கோபம் வந்து கூட அவன் நகரவே இல்லை. நகர மாட்டான். சன்மானம் பறி போயும் கூட உட்கார்ந்து இருக்கிற மனித ஜாதியை சேர்ந்தவன் அந்த கீச்சகன். அந்த கீச்சகன் கிட்ட அவன் என்ன சொன்னான்னா? ஒண்ணு சொல்ல வேண்டாம். அவன் போறான். சாந்தா இந்தம்மா பத்மாவை ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண வச்சது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். எதுக்கம்மா இதெல்லாம்? என்னுடைய கடமையைத்தான் நான் செஞ்சேன். பத்மாவின் திறமையினால்தான் அவ பாஸ் பண்ண. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இது எங்க திருப்திக்கா. பரவாயில்ல வாங்கிக்கம்மா. பத்மா என்னன்னா இந்த வருஷம் நீ பரீட்சையில ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண பாரு. அதுக்காக என்னுடைய பிரசன்ட். தேங்க்ஸ்ண்ணா. கஷ்டப்பட்டு உன்னை பாஸ் பண்ண வச்சாங்க பாரு உங்க டீச்சர். அவங்களுக்கு ஒரு வாட்ச் பிரசன்ட். நீங்களே கொடுங்கண்ணா. நானு எனக்கு ஆபீஸ் போகணும் டைம் ஆச்சு. நான் கொடுத்தேன்னு சொல்லி நீங்க கொடுத்துரு. சரிண்ணா. எங்க சின்ன இந்த பரிசு கொடுக்க சொன்னாங்க. பத்மா அறிமுகம் இல்லாத ஆண்களிடம் பெண்கள் பரிசு வாங்குவது தவறு. இதை கொண்டு போய் உங்க அண்ணன் கிட்ட கொடுத்துடும். நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. சாந்தா என்ன தவறா நினைச்சுக்காதே. நான் இங்க உட்கார வரல. இதை திருப்பி கொடுக்க வந்தேன். இந்தாங்க உங்க வாட்ச். இருதயம் இந்த வாட்ச் மாதிரி கடையில வாங்குற பொருள் அல்ல. சாந்தா சாந்தா நில்லு. நான் சொல்றதை கேளு. நீ என்ன இன்னும் புரிஞ்சுக்கல. உங்களையா? உங்களை பத்தி தான் இந்த ஊரே சொல்லுது. சாந்தா சாந்தா நான் என் கண்ணால பார்த்தேன்.
உங்க தம்பி வாட்சி கொடுத்ததையும் அத அந்த சாந்தா வாங்குனதையும். இப்பதான் எனக்கு தெரியுது கை கடிகாரத்துக்கு ஏன்டா வாட்சின்னு பேரு வச்சான்னு. இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கும் போது உன்ன மாதிரி ஆள் வாட்ச் பண்ணதுனாலதான் அதுக்கு வாட்சின்னு பேர் வந்துச்சு. இந்த கேளிக்கும் கிண்டலுக்கு ஒண்ணும் குறைச்சல. இந்தாங்க, ஒரு கல்யாணம் ஆகாத பிள்ளையும் ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணும் இப்படி விளையாண்டுகிட்டு இருந்தா என்ன நடக்கும்? கல்யாணம் நடக்கும். நடக்கும். ஏன் நடக்காது? இன்னைக்கு உங்க தம்பி வீட்டுக்குள்ளே காதல் பண்றாரு, நாளைக்கு உங்க தங்கச்சி ஆரம்பிச்சிருவா. இந்த மாதிரி பயந்தாங்குள்ளி ஆம்பளை இருக்கு. உன்னை கட்டிக்கிட்ட ஒரு பாடுதான் பயந்தாங்குள்ளி ஆம்பளை ஆகிட்டேன் நான். ஐயா, சின்ன பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது சும்மா ரவுடின்னு பேர் எடுத்தவன். ஹைஸ்கூல்ல படிக்கும் போது கில்லாடின்னு பேர் எடுத்தேன். காலேஜ்ல படிக்கும் போது சும்மா கேங் லீடர்னு பேர் எடுத்தேன். என்ன நினைச்சுக்கிட்டேன்? ஞான சிகாமணி MABL. ஆமா, உங்க MABBBB எல்லாம் ஏங்கிட்ட தான். சத்தம் போட்டு மானத்தை வாங்காதடி. ஞானசிகாமணி, அப்பா கூப்பிடுறாரு, கேட்டுச்சோ என்னமோ. அப்பா MABL படிச்சா மட்டும் போதுமா? வக்கீல் தொழில் பிராக்டிஸ் பண்ண வேண்டாம்? இப்படி அரைக்குள்ள ஆர்குமெண்ட் பண்றதா உருப்பட்டா போலதான். அரையில ஆடிதானப்பா அம்பலத்துல ஆடணும். ஆமாப்பா, ஆடு, நல்ல ஆடு. ஒரு நட்டு நாரம் கூட அனுப்புறேன். சரிப்பா. என்ன சரிப்பா? வயசுனாச்சு, புள்ள குட்டிங்க ஒன்னா ரெண்டா உனக்கு. அதை ஞாபகப்படுத்தாதீங்கப்பா. சரி சரி, நம்ம ரங்கநாத கிட்ட ஜூனியர் வேலை பார்க்க சிபாரிசு பண்ணிருக்கேன். போய் ஜாயின் ஆகு. அப்பா, எனக்கு வக்கீல் வேலை பிடிக்காதுப்பா. ஏன்? எதுக்காக? பொய் வழக்குல போய் வாதாடணும் எனக்கு இஷ்டம் இல்லை. இதுதான் உனக்கு புரிஞ்சது. தர்மத்தையும் நியாயத்தையும் நிலைநாட்டுவதுதான்ப்பா வக்கீலின் கடமை. கேவலம் பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டுமல்ல. இந்த அர்த்தமில்லாத வாதத்தை விட்டுட்டு நாளைக்கே போய் ஜாயின் ஆகு. என்னைய பேச்சுல மறைக்கிட்டீங்களே? என்ன லாஜிக்கா மேஜிக்கா? ஓ, ஞானசிகாமணியா? வணக்கம் வணக்கம் வணக்கம். மிஸ்டர் குருசாமி, ஞானசிகாமணி இன்னையில இருந்து நமக்கு ஜூனியரா இருப்பார், கவனிச்சுக்கோங்க. ரொம்ப சந்தோஷம். பெரிய லாஜிக் மேன், பப்ளிக் ப்ராசிக்யூட்டருடைய சன். பரவாயில்ல, எதிர்காலம் இருக்கு. அப்கோர்ஸ் அப்கோர்ஸ். தேங்க்யூ சார். சாந்தமா, சாந்தமோ, யாரு? டியூஷனுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க. ரிக்ஷா என்னாச்சு? ரிக்ஷா ரிப்பேருங்க, அதனால தானுங்க கார் கொண்டுட்டு வந்திருக்கேங்க. புறப்படுங்க. பத்மா, பத்மா, நீயா? அம்மா, அம்மா. உனது குயிலினும் இனிய குரல் இந்த கூடத்தில் மட்டும்தான் கேட்கும். சினிமாவுக்கு சென்றிருக்கும் என் குடும்பத்தாரின் காதுகளுக்கு கேட்காது. எல்லோரையும் மன்னிப்பு விட்டு என்னை ஏமாற்றி அழைத்து வந்து விட்டாய். இல்லை சாந்தா, நாம் இருவரும் தனிமையில் மனவிட்டு பேச வேண்டும் என்பதற்காக உன்னை இங்கு அழைத்து வந்தேன். உன்னோடு பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீ எல்லா பழிக்கும் என்னை ஆளாக்குவாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் என்னை பற்றி கூட கொஞ்சம் தெரிந்து கொள். நீ தலைகீழாக தாம் செய்தாலும் நான் உனக்கு அடிமையாக மாட்டேன். உன் பயமுறுத்தலுக்கும் பணிய மாட்டேன். பயமுறுத்தவில்லை சாந்தா, கெஞ்சுகிறேன். உன் கண்ணின் வழியிலே நான் என்னை பார்க்கிறேன். என் இதயத்தில் நீ உன்னை பார். சாந்தா, உன்னிடம் ஏதோ காந்த சக்தி இருப்பதால் தான் நான் உன்னை மனமாற நேசிக்கிறேன். உன்னை திருமணம் செய்து கொள்ள கூட நான் நிச்சயித்து விட்டேன். என்ன திருமணமா? உன்னை நாடி வரும் அதிர்ஷ்டத்தை எட்டி உதைக்காதே சாந்தா. உன்னை மணப்பது அதிர்ஷ்டமா? என்னை போல் வேறொரு பெண்ணுக்கு கூட உன்னை பொறுத்தவரை திருமணம் என்ற படுகொலையை வெட்டாது. சாந்தா, நீ ஏன் என்னை வெறுக்கிறாய்? எனக்கு என்ன படிப்பு இல்லையா, பணம் இல்லையா, அழகில்லையா? நீ படிப்பில் மேதையாக இருக்கலாம், பணத்தில் குபேரனாக இருக்கலாம், அழகில் மன்மதனாக இருக்கலாம். ஆனால் இந்த மூன்றையும் பாதுகாக்கக்கூடிய கண்ணியம் உன்னிடத்தில் இல்லை. நீ என்னை பற்றி தவறாக கணக்கெடுக்கிறாய். நான் உன்னை உண்மையிலேயே நேசிக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் உன்னைத்தான் முதலாக தூய்மையாக நேசிக்கிறேன். உன்னை மணந்து கொண்டு மணப்பது அது இந்த உயிர் உள்ளவரையில் நடக்காது. சாந்தா, உன் அப்பாவிடம் சொல்லிவிடு, நான் இனிமேல் இந்த வீட்டிற்கு வரமாட்டேன் என்று. வருவாய் சாந்தா, வருவாய். இந்த வீட்டுக்கு நீ நிச்சயம் மருமகனாக வருவாய். உங்க மகனால என் பொண்ணுக்கு மதிப்பு போச்சு, மரியாதை போச்சு, என் குடும்பமே மண்ணா போச்சு. என்ன தைரியம்டா உனக்கு? குடும்ப கௌரவத்தை நினைச்சியா? அப்பாவுக்கு அவமானம் வருமேன்னு யோசிச்சியா? இல்ல உன்னை பத்தி ஊர் தூற்றுமேன்னு கவலைப்பட்டியா? ஏண்டா இப்படி எல்லாம் செஞ்சு எங்களை கொல்லாம கொல்ற? என்ன மன்னிச்சிருங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். இதுவரைக்கும் எனக்கு எவ்வளவோ கெட்ட பேர் வந்திருக்கலாம். ஆனா இனிமே நான் ஒழுங்கா நடந்துக்கணும். என் வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னா அந்த சாந்தா எனக்கு மனைவியா வரணும். என்ன கல்யாணமே வேண்டாம்னு சொன்னவன் கல்யாணத்தை பத்தி பேசுறேன். என்ன அப்பா, நான் சாந்தாவை கெடுக்கணும், அவமானப்படுத்தணும்னு நினைக்கவே இல்லை. நான் அவளை உண்மையிலேயே நேசிக்கிறேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, செல்வம் சாந்தாவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறான். ஏ, அந்த பொண்ணுடைய வாழ்க்கையும் பாழாக்கணும்னு திட்டமா? இல்லப்பா, இல்ல. சாந்தா என் வாழ்க்கை துணைவியா வந்துட்டா நீங்க ஒரு புது செல்வத்தை பாப்பீங்க. யாரு நம்புறது? அப்பா, நான் சொல்றதெல்லாம் சத்தியம். திருந்திக் கொள்ள முயற்சி செய்ய எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க கூடாதா? சந்தர்ப்பம்? அதற்கு வழி ஊரார் வீட்டு பெண்ணா? செல்வம் நல்லவன் ஆயிடுவான். இப்பவே அந்த குமாஸ்தா குருசுவாமி கூத்து கல்யாண பேச்சு முடியுங்க. சரி. கற்பகா, கற்பகா, ஏன் இப்படி
வள வளன்னு கத்துறீங்க? நீ ஹாட்டா காஃபியை கூட ஸ்வீட்டா அவனுக்கு ஒரு செய்தியை சொல்றேன். நம்ம பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நீதிமானிக்க இருக்கிறாரு, அவரே நேரடியா எங்கிட்ட வந்து மிஸ்டர் குருசாமி உங்க பொண்ணு சாந்தாவை என் மகன் செல்வத்துக்கு கட்டி கொடுக்கணும்னு சொல்லி கெஞ்சி கேட்டாரு. என்ன நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்த அந்த செல்வத்துக்கா? ஆமா, கற்பகம் தாமதம் பண்ணா அமிர்தமும் விஷமாகும்னு கல்யாண தேதியை கூட நிச்சயம் பண்ணிட்டு வந்துட்டேன். அடடே, சந்தோஷத்துல உன் கல்யாணத்தை பத்தி உங்ககிட்டயே சொல்ல மறந்துட்டேன் பாத்தியா. நான் எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். செல்வம்னா உனக்கு இஷ்டம் தானம்மா? இல்லப்பா, செல்வத்தை கல்யாணம் செய்துக்க எனக்கு இஷ்டம் இல்ல. அவன் முகத்துல கூட முழிக்க மாட்டேன். சாந்தா, இதெல்லாம் அசட்டு பிடிவாதம். ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான், அது அவன் தவறுன்னு உணர்ந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்பும் போது நீ மறுக்கிறது அவ்வளவு நல்லா இல்லை. உன் நல்வாழ்வுக்காகத்தானமா நான் இந்த முடிவை செஞ்சேன். சாந்தா, ஆவேசத்தினால உன் வருங்காலத்தை பத்தி சிந்திக்க மாட்டேன். இந்த பழிய போட்டுக்கிட்டு இந்த உலகத்துல நீ எப்படிமா வாழ போற? ஊராரெல்லாம் நம்ம குடும்பத்தை பார்த்து சிரிப்பாங்களே. சாந்தா, இந்த பாரு, இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சு நம்ம குடும்பத்துக்கு ஏற்பட்டுக்கிற களங்கத்தை பார்க்கலன்னா அப்புறம் நீ என்ன பிணமாதான் பார்க்க முடியும். இது உங்க அம்மா மேல சத்தம். அப்பா, எனக்காக நீங்க சாக வேண்டாம். உங்க இஷ்டம் எப்படியோ அப்படியே நடக்கட்டும். சாந்தா, ஏன் அழுகிறாய் சாந்தா? நான் உங்களுக்கு என்ன துரோகம் செய்தேன்? எதற்காக என் மீது கங்கணம் கட்டிக்கொண்டு வஞ்சம் தீர்க்கிறீர்கள்? சாந்தா, சாலையோரங்களில் உன்னிடம் அநாகரிகமாக நடந்து கொண்ட அந்த செல்வத்தை நீ இன்னும் மறக்கவில்லை. அந்த சமுதாய கழுகு என்றோ செத்து தொலைந்து விட்டான். இப்போது உன்னிடம் பேசிக் கொண்டிருப்பது சாந்தாவின் கணவன் செல்வம், நல்ல வழியிலே நடக்க தொடங்கி இருக்கும் செல்வம். இந்த செல்வத்தை இருட்டறையிலிருந்து வெளி உலகத்திற்கு கொண்டு வந்த பெருமை உனக்கே உரியது. அதனால்தான் யாரும் இல்லாத நேரத்தில் வீட்டுக்கு அழைத்து வந்து ஊரார் சிரிக்கும் அளவுக்கு என்னை மாசுபடிந்த மங்கி ஆக்கினீர்கள். எல்லாம் உன் மீது கொண்ட உண்மை காதலின் விளைவுதான் சாந்தா. இப்படி எத்தனை பேருக்கு சொல்லி இருப்பீர்கள், இன்னும் எத்தனை பேருக்கு சொல்ல போகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். சாந்தா, காதல் பதுமைகளில் உன்னையும் ஒருத்தியாக நான் கருதி இருந்தால் நான் கல்யாணம் வரை வந்திருக்கவே மாட்டேன். உன் மீது கொண்ட காதலில் அணுவளவும் களங்கமில்லை சாந்தா. நான் சொல்வதை நம்பு, என்னை நம்பு சாந்தா. தொடாதீர்கள். மனைவியை கணவன் தொடக்கூடாது. ஓ, கணவன், அதை மறந்து விட்டேன். பணம் போட்டல்லவா என்னை வாங்கி இருக்கிறீர்கள். சாந்தா, என்னை கொல்லாது. நீங்கள் என் கணவன், அதனால் நான் உங்களுக்கு அடிமை. என் உடலை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். தயவு செய்து என் உள்ளத்தின் பக்கம் நெருங்காதீர்கள். சாந்தா, என்னிடம் ஓடி வந்து அத்தான், நான் தோல்வி அடைந்து விட்டேன், என்னை மன்னித்து ஏற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறாயோ, அதுவரை நான் உன்னை தொடப்போவது. சாந்தா, இந்தாமா, இந்த நகையெல்லாம் வாங்கிக்க. எனக்கு எதுக்கத்த? அது என்னம்மா அப்படி சொல்ற? இந்த வீட்டு மருமக நீ, உனக்கு இல்லாம வேற யாருக்குமா? இந்தாமா வாங்கிக்க. பொழுது விடிஞ்சது முடியாதுமா. சின்ன மருமகளை கவனிக்க போயிட்டாங்களே. நமக்கும் தான் கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு. ஒரு நாளாவது என்கிட்ட வந்து கண்ணே கண்ணம்மா எப்படி இருக்கிறேன்னு விசாரிச்சாங்களா? எவ்வளவு வரணுச்சுன்னு கொண்டு வந்தேன். ஒண்ணும் கொண்டு வராத அந்த வாத்தியார் அம்மாவும் 30,000 ரூபாய் கொண்டு வந்த நானும் சம்ம ஆயிடுவோமா? என்ன இங்க வந்து பேசாம நின்றுகிட்டு இருக்கிறீங்க? பதில் சொல்லுங்க. எதிர் வக்கீல் பேசும்போது குறுக்க பேசக்கூடாதுன்றதுக்காக பேசாம இருந்தேன். நீ கேட்கறதுக்கு வேணா பதில் சொல்றேன். எங்க அம்மாவுக்கு நான் எப்படியோ அதே மாதிரி என் தம்பியும் தான். என் சம்சாரத்தை கவனிக்கிற மாதிரி என் தம்பி சம்சாரத்தை கவனிக்கிறது நியாயம் தானே? இதனால லாஜிக்கா மேஜிக்கா? ஆமா, உங்க லாஜிக்கு மேஜிக்கு எல்லாம் என்கிட்ட தான். இந்தாங்க உங்களதான், நான் சொல்றத கேட்டுட்டு போங்க. வந்து கேக்குறேன். நான் கோர்ட்டுக்கு போறேன். முதல் பெரிய கேஸ் வாதாடுறதுக்கு. ஐயோ பாவம், இன்னைக்கு உங்க கட்சிக்காரன் தலைவிதியா மாறிடும். எனக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சு, என் பக்கம் தெரியும் பாரு, நான் பாத்துக்கிறேன். சைலன்ஸ். கேஸ் நம்பர் 19. அரேப்பா அருணாச்சலம், ஆடு வெட்டி குப்பன். கேஸ் நம்மளுதான். நம்ம கேஸ் யுவர் ஆனர். ஆனர், எஸ் யுவர் ஆனர். ஆனர், எஸ் யுவர் ஆனர். பாயிண்ட்டுக்கு வாங்க மிஸ்டர் ஞானசிகாமணி. வந்துட்டேன் யுவர் ஆனர். இந்த கேஸ் நம்ம கட்சிக்காரர் அடையப்பா அருணாச்சலத்து வயல்ல ஆடு வெட்டி குப்பை வேலி போட்டான். வேலி, வயல், அடையப்பா அருணாச்சலம், ஆடு வெட்டி குப்பன். எஸ் யுவர் ஆனர். அதாவது என் கட்சிக்காரர் அருணாச்சலம் ஒரு ஆட்டை வெட்டி, அவன் பேரு ஆடு வெட்டி குப்பை. எஸ் யுவர் ஆனர். என் ஆடு வெட்டவில்லை ஆனர், குப்பனை வெட்டி வயலில் போட்டு. குப்பெல்லாம் வேலி போட்டவன், அவன் பேர் தான் ஆடு வெட்டி குப்பை. நம்ம ஆளு அடையப்பா அருணாச்சலம். எஸ் யுவர் ஆனர். இப்போ தெளிவா சொல்லுகிறேன் ஆனர். என்னுடைய கட்சிக்காரர் அடே அப்பா அருணாச்சலம், அவர் அடே அப்பா என்று சத்தம் போட்டுக் கொண்டு
குப்பனுடைய வேலியை வெட்டி தன்னுடைய ஆட்டுக்கு வயல் போட்டு விட்டார். என்ன ஆட்டுக்கு வயல் வைத்தார்களா? வயலுக்கு வேலின்னு சொல்லித்தோட வேலிக்கு வயல். ஆகையினால் என் கட்சிக்காரர் அருணாச்சலம் தண்டிக்கப்பட வேண்டியவர். ஐயா குருசாமி, 2 பேரும் சேர்ந்து என் குடிய கெடுத்து விட்டீங்களே, கொஞ்சம் வாய்தாவது கேட்டு வாங்க. உலகாம வாய்தா கேளு. எஸ் சிவரானர். வாய்தா வாய்தா. எதற்கு வாய்தா? செக்ஷன் செக்ஷன் செக்ஷன். மிஸ்டர் ஞானசிகாமணி, இந்த கேஸை நான் டிஸ்மிஸ் பண்றேன். ஐயா, நீ வக்கீல் வேலை கத்துக்க இழிச்சவாயன் நான் தான் அகப்பட்டேன். உசுர வாங்கிட்டீங்களா பாவிங்களா? நான் என்ன செய்யறது? டேபிள் உடையும்படியா அடிச்சுதான் பேசினேன். என் மண்டை தான் உடைஞ்சது. அருணாச்சலம் பயப்படாத, அப்பீல் பண்ணுவோம். ஆமா, இப்ப கேஸ தள்ளி விட்டாங்க. அப்பீல்ல என்னையே உள்ள தள்ளி விடுங்க. வக்கீலாம் வக்கீல் சுத்த உரல். செல்வா செல்வா, உடம்ப கெடுத்துக்கிட்டு ஒண்ணும் சம்பாதிக்க வேண்டிய தேவையில்லை. சாந்தா சின்ன சிரிச்சு வீட்டுல உனக்கா காத்துக்கிட்டு இருக்கோம். புறப்படு. செல்வம், என்னப்பா அது கையில? ஓ, சாந்தா தலையில வச்சிருந்ததா? ஏது என் மருமக தூக்கி எறிஞ்ச பூவை கூட விடமாட்ட போல இருக்கே. சாந்தா, நாளைக்கு உங்க மாமனாருடைய பிறந்த நாள் விழா. நீயும் செல்வமும் ஜவுளி கடைக்கு போய் துணிமணி எல்லாம் வாங்கிட்டு வாங்க. ஆகட்டும் அத்தை. செல்வம், நீ கூட தயாராயிரு. சாந்தா, இந்த படம் உனக்கு ரொம்ப நல்லா எடுத்துக்க. உங்க என்னைக்கு வாங்கிக்கலாம். பரவாயில்ல, அன்னைக்கு ஒண்ணு உனக்கு ஒண்ணு, 2 படம் எடுத்து வைப்பா. வேற என்ன வேணும்? வேற ஒண்ணும் வேண்டாம். எப்பப்பா வந்த பெங்களூர் இருந்து? நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. யாருப்பா இந்த ஊர் வச்சு? மெட்ராஸா பெங்களூரா? என் ஒய்ஃபுடா. ஓ, நேத்து மைனர் மாணிக்கு விட்டு பாட்டியில கிடைச்ச ஒய்ஃபா? எனக்கு டைம் இல்லை, இல்லாட்டா நானும் வந்திருப்பேன். வரேன்ப்பா. இப்படி பல பிறந்த நாள் விழாக்கள் தங்களுக்கு நடைபெறணும்னு நான் வாழ்த்துறேன். ரொம்ப தேங்க்ஸ். தயவு செய்து என்னுடைய விருந்தை ஏற்றுக்கொள்ளும்படி அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். சார், எக்ஸ்கியூஸ் மீ, ஜஸ்ட் a minute. எல்லாருடைய சார்பாவும் நான் செல்வத்தை கேட்டுக்கிறேன். அவருடைய மனைவி சாந்தாவை ஒரு பாட்டு பாட சொல்லணும். சாந்தா, எல்லாரும் விரும்பி கேட்கறாங்க, ஒரே ஒரு பாட்டு பாடு. சாந்தா, எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன அவமானப்படுத்தாத, என் மானத்தை காப்பாத்து ப்ளீஸ். அண்ணி, இதோ வீணை, நீ பாடித்தான் தீரணும். சும்மா இருப்பா. சாந்தா, எல்லாரும் ஆசைப்பட்டு கேக்குறாங்க, ஒரு பாட்டு பாடம்மா. இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? கடவுளும் நானும் ஒரு ஜாதி ஒரு ஜாதி, அந்த கௌரவம் எனக்கும் சரிபாதி சரிபாதி. கடவுளும் நானும் ஒரு ஜாதி ஒரு ஜாதி, அந்த கௌரவம் எனக்கும் சரிபாதி சரிபாதி. கடவுளும் நானும் ஒரு ஜாதி ஒரு ஜாதி. கடவுளை பெத்த அம்மா யாருன்னு கடவுளுக்கே இன்னும் தெரியாது. கடவுளை பெத்த அம்மா யாருன்னு கடவுளுக்கே இன்னும் தெரியாது. இந்த கட்டையை பெற்றவ யாரோ எவரோ எனக்கும் இன்னும் புரியாது. கட்டையை பெற்றவ யாரோ எவரோ எனக்கும் இன்னும் புரியாது. புரியாது புரியாது புரியாது. கடவுளும் நானும் ஒரு ஜாதி ஒரு ஜாதி. அடி விழுந்தாலும் உதை விழுந்தாலும் கடவுள் அழுவது இல்லைங்க. அடி விழுந்தாலும் உதை விழுந்தாலும் கடவுள் அழுவது இல்லைங்க. என்ன அடிச்சு பாருங்க உதைச்சு பாருங்க நானும் அழவே மாட்டேங்க. அடிச்சு பாருங்க உதைச்சு பாருங்க நானும் அழவே மாட்டேங்க. அழமாட்டேங்க அழமாட்டேங்க அழமாட்டேங்க. கடவுளும் நானும் ஒரு ஜாதி ஒரு ஜாதி. கடவுள்
படிச்ச பள்ளிக்கூடத்தை தேடுறன் பல நாளா. கடவுள் படிச்ச பள்ளிக்கூடத்தை தேடுறன் பல நாளா. அத காண முடியலே அதனால் நானும் படிப்பை விட்டுட்டேன் சில நாளா. காண முடியலே அதனால் நானும் படிப்பை விட்டுட்டேன் சில நாளா. சில நாளா சில நாளா சில நாளா. கடவுளும் நானும் ஒரு ஜாதி. அந்த கௌரவம் எனக்கும் சரிபாதி. கடவுளும் நானும் ஒரு ஜாதி. ஏமா ரிஸ்கா வேணுமா? ரிஸ்கா சும்மா இரு நீ. ரிக்ஷா வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். கார் இருக்கிற கண் தெரியல. ஆனா போமா, இந்த கார் ரிப்பேர் ஆகிறதுக்குள்ள நம்ம ரிஸ்காவில சந்திரமண்டலத்துக்கு போயிட்டு வந்தோமே. இதெல்லாம் ரிக்ஷாவா நான் ராக்கெட்டா? ஏறி பார்த்தாலே தெரியும். ஓஹோ அப்படியா? சுகுணா, அப்ப நீ இந்த ரிக்ஷால வீட்டுக்கு போ. இந்த கார் ரிப்பேர் ஆக்கற நான் பின்னாலே வந்துடுறேன். சரி போ போ. போறேன் போ. இப்படியாகத்தான் வளசிகையை பராபரமாய் பயந்து விநாயகர் காக்க வாய்ந்த சென்னிகளவு படா அதிக சௌந்தர தேகமதூர் கடர்தாம் அமர்ந்து காக்க விளரற நெற்றியை என்றும் விளங்கிய காசிபர் காக்க புருவம் தம்மை தளர்வில் மகோதரர் காக்க தடவிழிகள் பல சந்திரனார் காக்க கவில் வளரும் அதரம் கஜமுகர் காக்க தாளங்கண கிரீட காக்க நவில் சிபுகம் கிரிசை சுதர் காக்க நனிவாக்கை விநாயகர் தாம் காக்க அவிநகைக்கும் முகர் காக்க அழியழில் செல்சவி பாச பாணி காக்க தவிர்தல் நுறாதிளம் கொடி போல் வளர்மணி நாசியை சிந்திதார்த்தர் காக்க காமரு பூமுகம் தன்னை புனேஸ்வர் நனி காக்க களம் கணேசர் காக்க வாமமுறும் இரு தோளும் பயங்கு கந்த பூர்வசர்தாம் மகிழ்ந்து காக்க ஏமமுரு மணிமுலை விக்கிர விநாசம் காக்க இதயம் தன்னை தோமகனும் கணநாதர் காக்க அகட்டினை துலங்கு ஏரம்பர் காக்க பக்கம் இரண்டையும் தராதரர் காக்க பிருஷ்டத்தை பாவம் நீக்கும் விக்னகரன் காக்க விலங்கு லிங்கம் வியாழ பூடனர்தான் காக்க தக்க குய்யம் தன்னை வக்ரதுண்டர் காக்க சகனத்தை அல்லல் உக்க கணவர் காக்க ஊருவை மங்களமூர்த்தி புவந்து காக்க தாழ் முழந்தாள் மகாபுத்தி காக்க இருபரமேகதந்தர் காக்க வாக்கரம் க்ஷிப்ர பிரசாதனர் காக்க மூக்கையை வணங்குவார் நோய் ஆழ்தரச்சை ஆஷா பூரகர் காக்க விரல் பதுமகத்தர் காக்க கிளரும் நகங்கள் விநாயகர் காக்க கிழக்கு நிர்புத்தீஷர் காக்க அக்னியிற் சித்தீஷர் காக்க உமா புத்திரர் தென்னாசி காக்க மிக்க நிருதீர் கணேசுரர் காக்க
விக்கினவர்தனர் மேற்கென்னும் திக்கத நிற்காக்க வாயுவிற்கச கண்ணன் காக்க திகழு தீசிதக்க நிதிவன் காக்க வடகிழக்கில் ஈசநந்தனரே காக்க ஏகதம் தற்பகல் முழுது காக்க இரவினு சந்தி இரண்டன் மாட்டும் ஓரையில் விக்கின கிருது காக்க இராக்கதல் பூதம் உருவேதாளம் மோகினி பெய்வையாதி உயிர்த்திரத்தால் வரும் துயரும் முடிவிலாத வேகமுறு கிழிபலவும் விலக்கு புபாஷாங்குஷர்தாம் விரைந்து காக்க மதிஞானம் தவம் தானம் மானம் மொழி புகழ் புலம்பள் சரீரம் முற்றும் பதிவான தனம் தானியம் கிரகம் மனைவி மைந்தர் பதினட்பாதி கதியாவும் கலந்து சர்வாயுதர் காக்க காமற்பவுத்திரர் முன்னான விதியாரும் சுற்றமெல்லாம் மயூரேஷையும் விரும்பி காக்க வென்று ஜீவிதம் கபிலர் காக்க கரியாதியெல்லாம் விகட காக்க என்றிவ்வாரிது தனை முக்காலம் ஓதிடினும் பால் இடையூறொன்றும் ஒன்றொரா முனிவர்கள் அறிமில்கள் யார் ஒருவர் ஓதினாலும் மல்தாகவர் தேகம் பிணியரவற்ற தேகமாகி தலை நிறை கணபதி சரணம் சரணம் தலை நிறை கணபதி சரணம் சரணம் தலை நிறை கணபதி சரணம் சரணம் கஜமுக குணபதி சரணம் சரணம் தலை நிறை கணபதி சரணம் சரணம் கஜமுக குணபதி சரணம் சரணம் தலை நிறை கணபதி சரணம் சரணம் தலைவனி நினையடி சரணம் சரணம் தலைவனி நினையடி சரணம் சரணம் தலைவனி நினையடி சரணம் சரணம் தலைவனி நினையடி சரணம் சரணம் சரவண பவபோக சரணம் சரணம் சரவண பவபோக சரணம் சரணம் கலை நிறை கணபதி சரணம் சரணம் கஜமுக குணபதி சரணம் சரணம் கலை நிறை கணபதி சரணம் சரணம் சிலை பலை உடையவர் சரணம் சரணம் சிவ 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 சரணம் சரணம் சிலை மலை உடையவர் சரணம் சரணம் சிவ 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 சரணம் சரணம் சிலை மலை உடையவர் சரணம் சரணம் சிவ 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 சரணம் சரணம் முனைவரை ஒரு பரி 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 சரணம் சரணம் உமை சிவயம் சரணம் சரணம்
கஜமுக குணபதி சரண